அப்படின்ட்டு. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளற்பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிறத அவர் அங்கே குறிப்பிட்டிருப்பார். அதே தான் இவரும் சொல்கிறாரு. உங்களுடைய உடம்பு தான் மடாலயம், அதுக்குள்ளார ஏற்றி வைக்கப்பட்டுள்ள அந்த விளக்குக்கு அந்த எண்ணெயும் விறகும் உங்களுடைய இதயம்தான் அது அப்படிங்கிறாரு. அதனால் அப்படி நீங்கள் இருந்தால் மட்டுமே தான் பலனாக இருக்குமே தவிர, வெளியில் ஒரு கட்டடங்களை எழுப்பி அதில் விளக்க பற்ற வச்சுட்ருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? உங்களுடைய மடாலயம் பொன்னாலும் மணியாலும் அந்த செல்வ செழிப்போடு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் தன்மையுள்ள ஒரு மடாலயம் அது ஆரோக்கியமாக இருக்கணும், அது அழகாக இருக்கணும். அது இல்லைன்னா அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதில் ஒரு பிணகணம் அதுதான் கணக்குங்கிறார். ஒரு பிணத்தை எவ்வளோ நாள் நம்ம கனந்துட்டே போக முடியும்? அந்த வாசனையோட அந்த நாற்றத்தோட எவ்வளோ நாள் நம்மளால் இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு சலிப்பும் ஒரு விரக்தியும் நாளடைவில் அது உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குங்கிறாரு. பிணகணத்திடம் எச்சரிக்கையாக இருங்கள் தோழர்களே. தனது தெய்வீக நலனில் அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எல்லா பொருள்களும் பிணக்கம்தான், வேண்டாத பாரம்தான். அவர் தமக்குள் உலகத்தை தாங்கியிருப்பவர் என்றாலும் அதன் பாரம் அவருக்கு இல்லைங்கிறார். நீங்கள் அந்த வெளி உலகத்தில் நீங்கள் தெய்வீக ஒரு நலனை வச்சுக்கிட்டு ஒரு தெய்வ பக்திங்கிறது வெளியில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்பிட்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்களும் அந்த பிணகணத்தோடு சம்மந்தப்பட்டவராக தான் இருப்பீங்க. அந்த வேண்டாத பாரத்தை சுமக்கக்கூடிய அவசியத்தில் தான் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, நம்மளுடைய இறைவன்கிறவர் நமக்குள்ளார உறைஞ்சிருக்கிறாரு. நீங்கள் அவரை உள்ளுக்குள்ளார போய் கவனிக்காமல் அவர் வெளியில் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பாரமாக தான் இருக்கும். உங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் இருக்க வேண்டிய அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் போய் தான் அவரை நீங்கள் தேட முடியும். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற ஒரு விஷயம். நீங்கள் அவர் தான் உலகத்தையே தாங்கியிருக்கிறாரு, ஆனால் அவர் இந்த உலகத்தில் அந்த பாரத்தில் அவர் சம்மந்தப்படுறது கிடையாது அப்படிங்கிறாரு. உங்கள் பொன்னும் வெள்ளியும் மூழ்கும் கப்பலின் பாரங்கள் அவற்றை கடலில் வீசி எறியவில்லை என்றால் அந்த பொருள்களோடு சேர்த்து நீங்கள் அடியாளத்திற்கு போய்விடுவீர்கள் என்று சொல்ல விரும்புகிறேங்கிறார். ஒரு கப்பலில் போகிறீங்க, மூட்டை மூட்டையாக பொன்னும் வெள்ளியும் நீங்கள் சுற்றியும் வச்சுருக்கிறீங்க. ஆனால் அது மூழ்க போகுது. நாளைக்கு அது என்னவாக போகுதுன்னு தெரியாது. அந்த ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தூக்கி கப்பலில் போட்டிங்கன்னா தான் அந்த வெயிட்டு குறைவாகி கனம் குறைவாகி அந்த படகை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அந்த சிச்சுவேஷனில் இருக்குது. நீங்கள் பொன்னையும் வெள்ளியும் நீங்கள் கட்டி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் அதோடு சேர்ந்து அடியாளம் வரைக்கும் மூழ்கி போக வேண்டிய அவசியம் ஏற்படும். தயவு செஞ்சு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த பொன்னையும் வெள்ளியும் அந்த பணத்தையும் தூக்கி கடலில் வீசுங்க அப்படிங்கிறாரு. மனிதனை பற்றுகின்ற பொருள்களெல்லாம் அவனை பற்றி பிடித்து கொள்ளும், பற்று விடுங்கள், பற்றியவை பற்றுற்று போகுங்கிறார். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை திருப்பி பற்றி பிடிக்குதுங்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நெருங்கி போகும்போது எனக்கு பிடிச்ச விஷயம் திரும்ப என்னையும் சேர்த்தி பிடிச்சிக்குது. அப்போது நான் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, முதல்ல நான் பிடிச்சிட்ருக்கிற விஷயத்தை விடணும். இதை சிவானந்தபுரம் சார் சித்த வேதத்தில் ஒரு உதாரணமாக சொல்லியிருப்பார். ஒரு பலகையை எடுத்து அவர் மார்போடு கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்போ நாம் என்ன செய்கிறோம்னு கேட்பார். நீங்கள் பலகையை கட்டி பிடிச்சிட்ருக்கிறீங்கன்னு சொல்லி சீடன் பதில் சொல்லுவார். இப்போது பலகை என்ன பிடிச்சிட்ருக்கா, நான் பலகையை பிடிச்சிட்ருக்கிறாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பார். இல்லை, பலகை உங்களை பிடிச்சிட்டு இல்லை, நீங்கள் தான் பலகையை பிடிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார். அப்போது பற்றை விடணும்னா, இந்த பற்றி பிடிச்சிருக்கிற பலகையை விடணும்னா நான் விடணுமா இல்லை அந்த பலகை விடணுமான்னு கேட்பார். நீங்கள் தான் பிடிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் தான் விடணும்னு. இதோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி சொல்லி கேட்பார். நீங்கள் இந்த பலகையை விட்டு கீழே வச்சிட்டீங்க, உங்களோட மார்பை விட்டு நீங்கள் கீழே இறக்கி வச்சிட்டீங்க. இப்போது பற்றை விடணும்னா என்ன பண்ணணும்? பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு முதல்ல பாரு. நாம் தான் அதை பற்றி பிடிச்சிட்ருக்குறோம், நம்ம எதுவுமே பற்றி பிடிக்கலை. அப்போ நாம் தான் பற்றை விடணும் அப்படிங்கிறத அவர் அங்கே புரிய வச்சுருப்பார். அதே தான் திருவள்ளுவர் கூட சொல்லுவார். பற்றுக பற்றற்றானி பற்றினை பற்றிவையெல்லாம் பற்றற்று விடும் அப்படின்னு ஒரு திருக்குறளில் சொல்லியிருப்பார். பற்றற்றான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு.
இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு மதிப்பையும் கொடுக்குறீங்க. அது இவ்வளோ தானா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மதிப்பெல்லாம். அதனால் எதுக்குமே நீங்கள் மதிப்பு கொடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ பல பயன்பாடுகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு தக்காளி 1 கிலோ 50 ரூபான்னு சொல்லி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, அந்த 50 ரூபா அதனுடைய வேல்யூ கிடையாது. அது கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ 50 ரூபா கிடையாது. அதுக்கு பின்னாடி அந்த 1 கிலோ தக்காளிக்கு அவங்க அதனுடைய அந்த உழைப்புக்கான வேர்வை எவ்வளவோ சிந்தியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த வேர்வையினுடைய மதிப்பு மிக பெருசு. அதனால் எதுக்குமே விலை குறிக்காதீங்கிறாரு. மனிதன் ஆசையாய் பற்றி இருக்கும் பொருளை விட அவன் வாழ்வு விலை மதிப்புள்ளது ஆகாதுங்கிறாரு. நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற உங்களுடைய வாழ்க்கை, அந்த உயிர் தன்மை அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அதனுடைய மதிப்பை, பெரிய ஒரு மதிப்பை இழந்து சின்ன மதிப்பை இங்கே சம்பாதிக்காதீங்க அப்படிங்கிறாரு. கவனமாக இருங்கள். விலை மதிப்பில்லாத உமது வாழ்வை மலிவான தங்கத்திற்கு சமமாக நினைத்து விடாதீர்கள். உமது மடாலை எல்லைகளை நெடுந்தூரத்திற்கும் நெடுந்தூரம் பரவி இருக்கலாம், பூமியின் விளிம்பு வரை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னவோ நெருக்கமாக சிறைப்பட்டே கிடக்கிறீர்கள். மிர்தாத் ஒரு ஆதியந்த நிலைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவான். கடல் என்பது பூமி பற்றி இருக்கும் ஒரு துளி நீர் தானே, என்றாலும் அது பூமிக்கு துணை செய்கிறது. மனிதன் எவ்வளோ பெரிய எல்லையற்ற கடல் அப்படிங்கிறார். இந்த ஒரு பூமியில் விழுகக்கூடிய ஒவ்வொரு சொட்டும் அந்த மழை நீரும் தான் அவ்வளோ பெரிய கடலாக மாறி இருக்கு. அப்போ அந்த ஒரு சொட்டு நீரில் இருந்து சுற்றி வளைத்து போகிறீர்களோ அந்த அளவுக்கு கதிரவனின் ஒளிக்கு முகம் காட்டாமல் விலகி போய் விடுவீர்கள்ங்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் இருக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் தேடி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அளக்க தான் தோணும். நீங்கள் உள்ளுக்குள்ளார வந்து உங்களுடைய உயிர்த்தன்மையை பார்க்காத வரைக்கும் நீங்கள் இப்படி தான் வெளியில் இருக்கிற விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்கிறாரு. அபிமார், உமது சுற்று வழிகளை நான் அறிவேன். நீங்கள் சொன்னது போல உங்களிடம் அவை நிறையவே இருக்கின்றன. உலகின் சகல பேராசைகளையும் உதறி தள்ளும்போது மட்டுமே நீங்கள் தெய்வீகத்தன்மையை நெருங்க முடியுங்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஆசையும் உங்களுக்குன்னு இருக்க முடியாது. ஏன்னா ஆசைங்கிறது தான் நமக்குள்ளே பற்ற உண்டு பண்ணுது. அப்படிப்பட்ட ஆசைகளை யார் ஒருத்தர் திறந்து அதை தியாகம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களால மட்டும்தான் தெய்வீகத்தன்மையை நெருங்க முடியுங்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒருத்தர் சீடராக சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் ஒரு ஐஸ்வர்யவான். அப்போ அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுவார்,
உனக்குண்டான யாவற்றையும் விற்று தரித்திருக்க கொடு, அதுக்கப்புறம் நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அவன் திரும்பி வரக்கூட மாட்டான். அந்த மாதிரி அவருடைய சீடர்கள் கேட்பாங்க, ஏன் ஐஸ்வர்யவானா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்ட்டு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒரு ஒட்டகத்தினுடைய, அதாவது ஊசியினுடைய காதில் ஒரு ஒட்டகத்தை கூட நீங்கள் நுழைச்சிடலாம், ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அதை விடவும் கடினம்னு சொல்லியிருப்பார். நம்ம டெய்லரிங் ஊசிக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியாக நூல் கோக்கவே ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம. அதில் ஒரு ஒட்டகத்தை கூட நுழைச்சிடலாமாம்மா, அது கூட சுலபம்னு சொல்கிறாரு. எதோட கம்பேர் பண்ணால் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பதுன்ட்டு. ஏன்னா அவனுக்கு இங்கே நிறையா கமிட்மெண்ட் இருக்கும், அவன் நிறைய ஆசைகள் அவங்க வச்சுருக்கிறான், நிறைய பற்றுகளில் பந்தப்படுறதுக்கு அதிகமான காரணம் இருக்குது. நம்ம காசு இல்லை, நம்மளால் இங்கே வாழ முடியல, நம்மளுடைய நினச்சபடி நமக்கு வாழ்க்கை அமையல அப்படிங்கிறவங்களுக்கு கூட பற்றுகள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஐஸ்வர்யவானுக்கு அப்படி கிடையாது. அவன் நினச்சதெல்லாம் அடைய முடியும், அவன் நினச்சதெல்லாம் கிடைக்கும், அவன் எதிர்பார்த்த விஷயத்தை அவனே அமைச்சிக்க முடியும் அந்த காசை வச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் அவனுக்கு இருக்கிறதுனாலேயே அவன் தன்னை சுற்றி ஒரு சிறைச்சாலையை உண்டு பண்ணி அவன் ஈஸியாக சிக்கிக்குவான். அவனை யாருமே வந்து சிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினம்னு சொல்கிறார். ஆனால் விலகி செல்லும் உங்களின் பல இருண்ட பாதைகளே உங்களை இதுவரை உலகத்தோடு தொடர்பு படுத்தி கொண்டே இருக்கின்றன. உங்கள் உணர்ச்சிகளே உங்களை சீறி தூக்கி வீசுகின்றன என்று நான் சொல்லவில்லையா? உங்கள் கடவுளின் பலிபீடத்தின் மேல் உங்கள் பொறாமைகள் நெளிந்து ஊர்ந்து கொண்டிருக்கவில்லையா? நீங்கள் சிலர்தாம், ஆனால் உங்கள் சிலருக்குள் எத்தனை பெரிய கூட்டம் அப்படிங்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் பேர் தான், 7-8 பேர் நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த 7-8 பேரையும் பல வகையில் நீங்கள் ரூபத்தில் தனித்தனியாக இருக்கிறான் அப்படிங்கிறார். அந்த ஆதி அந்தமான ஒரு விஷயம் எது அப்படின்னா தெய்வீக தன்மை தான். ஏன்னா கடவுளுக்கு தான் அடிமுடி கிடையாது, அவருக்கு தான் ஆதி அந்தம் கிடையாது, அவருக்கு தான் தொடக்கமும் முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தான் மனிதனுடைய அந்த வேர் பதிஞ்சு அவன் வெளியில் வந்திருக்கிறான். ஏன்னா கடவுள் மனிதன் அப்படிங்கிறத பற்றி பேசும்போதே மிருதா சொல்லி புரிய வைக்கிற விஷயம் என்னென்னா, பொதிந்து கட்டப்பட்டுள்ள கடவுளுக்கு பேர் தான் மனிதன், பொதிந்து கட்டப்படாத மனிதனுக்கு பேர் தான் கடவுள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பார். அப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கும் பெரிய ஒரு வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அவனுக்குள்ள ஒரு பொதி ஒன்று இருக்குமானால் அவன் மனிதனாகவும், பொதி மூட்டை இல்லாதவன், ஒரு பாரம் இல்லாதவன், கடவுளாகவும் அங்கே திகழ வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆதியந்தத்திலிருந்து தான் வந்திருக்கிறான். அதனால் உங்களுக்குள் எல்லையை வகுத்து கொள்ளாதீர்கள், பரவுங்கள், நீங்கள் இல்லாத இடமே இல்லை என்னும்படி எங்கும் பரவியிருங்கள். இந்த உலகில் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் பரவி நில்லுங்கள். கடவுளை காணும் வரை பரவி கொண்டே இருங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களையே சந்தித்து கொள்வீர்கள்.
பரவுங்கள் பரவுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த மடாலயத்தில் மட்டுமே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலேயே இருக்காதீங்க. நீங்கள் உலகத்துக்கு போய் சத்தியத்தை தெரிவிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணம் செஞ்சு நீங்கள் வெளியேறுங்க. அந்த புனித புரிதலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முற்படுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஊடுருவ முடியாத போர்வையை நம்பி இருளில் எதையும் செய்யாதீர்கள். இருளால் குருடானவர்கள் பற்றி நீங்கள் வெட்கப்படவில்லை என்றால் மின்மினிக்கும் வௌவாலுக்குமாவது வெட்கப்படுங்கள். என் தோழர்களே, இருள் என்று ஒன்று இல்லை. இருப்பது ஒளியின் கூடுதலும் குறைவுமான தர அளவுகள் தான். உலகின் ஒவ்வொரு உயிரையும் சந்திக்க அமைந்த அளவுகள் தான் அவை அப்படிங்கிறார். நீங்கள் இருட்டில் இருக்கிறோம், நாங்கள் இருட்டை போர்வையால் வச்சுக்கிட்டோம் மூடிட்டோன்னா அது நம்ம இருட்டுக்குள்ளே போயிட்டோம், வெளிச்சம் இல்லாத பகுதிக்கு போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. உண்மையாகவே இருட்டுங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. இருப்பதெல்லாம் ஒளியினுடைய கூடுதலும் குறைவும் தான். ஒளி கூடுதலாச்சுன்னா அது பகலாகவும், ஒளி குறைஞ்சி போச்சுன்னா அது இரவாகவும் சொல்லப்படுதே தவிர ரெண்டுலேயுமே ஒரு ஒளி இருக்குது, ஒரு லைட் இருக்குது. அந்த வெளிச்சம்ங்கிறது இருக்குது. வெளிச்சத்தினுடைய குறைந்த அளவு, அதிகபட்ச குறைந்த அளவு தான் நம்ம சொல்கிற இரவுங்கிறது. வெளிச்சத்தினுடைய அதிகபட்ச பிரகாசமான அளவு, அந்த பிரைட்னஸ் தான் நம்ம சொல்கிற பகல் அப்படிங்கிற ஒரு விஷயம். 9 பட்டப்பகல் வெளிச்சம் பீனிக்ஸ் பறவைக்கு அந்தி கற்கள் அப்படிங்கிறார். 9 அடர்ந்த இரவு தவளைக்கு பட்டப்பகல் வெளிச்சம்ங்கிறாரு. இரவே தன்னை மறைப்பு நீக்கி வெளிப்படுத்தி கொள்ளுமானால் அது எவ்வாறு இன்னொன்றுக்கு மறைப்பாக இருக்க முடியும்? எதையும் மறைத்து மூடாதீர்கள். இன்னும் இன்மை என்னும் சூனியம் உங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தும் என்றால் அவற்றின் மூடுதிரைகளும் அவற்றை வெளிப்படுத்தவே செய்யும். பாத்திரத்துக்குள் இருப்பதை மூடி அறியாதா என்ன? மூடிகள் திறக்கப்பட்டால் உள்ளிருக்கும் பாம்பு புழுக்களுக்கு துன்பம்தான். உங்கள் இதயத்தின் அடியாளத்தில் உள்ள காற்றோடு கலக்காத மூச்சு உங்களிடம் இல்லை என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேங்கிறார். இந்த உலகத்தில் வெளியில் அசைஞ்சு போயிட்டுருக்கிற எல்லா காற்றும், எல்லா மூச்சு காற்றும் உங்களுக்கு உள்ளிருந்து வெளியில் வந்தது தாங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்கிறார். ஏன்னா நீங்கள் சுவாசத்தை வெளியில் விடலைன்னா, கர்ப்பப்பையிலிருந்து வெளியில் வந்து அந்த சுவாசத்தை நீங்கள் வெளியில் விடலைன்னா இந்த உலகம்னு ஒன்று உங்களுக்கு கிடையாது. ஏன்னா கர்ப்பப்பையில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உலகம் கிடையாது. நீங்கள் எப்போ வெளியில் வந்து முதல் முறை மூச்சை வெளியில் விட்டீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையே உண்டாகுது. அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எல்லா காற்றுகளும்,